ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் ராம் சரண் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தளபதி சிஎம் விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட படத்துக்காக சென்னையில் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அதில் வந்து பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவோட உச்சத்தில் இருக்கும்போது, அதாவது பீக் ஸ்டார்டமாக இருக்கும்போதே வந்து தளபதி அவர்கள் வந்து அந்த இதை வந்து பிளேஸை வந்து விட்டுட்டு பப்ளிக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு பாலிடிக்ஸில். ஸோ அதில் வென்றும் காட்டியிருக்காரு. ஸோ அதில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறாரு. அந்த துறையை சேர்ந்த எனக்கு வந்து அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மக்களும் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற வச்சதுக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அதர் ஸ்டேட்லேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து தளபதியை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா தளபதியை பற்றி, அவரோட படங்கள் ஹிட் ஆகிறத பற்றியும் டான்ஸை பற்றி அவங்க வந்து சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தளபதி கம்ப்ளீட்டாக வந்து சினிமாவை விட்டு போயிட்டார். இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு லெகசி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு பிளாஸ்ட் படமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரொமோக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆக்டர் அர்ஜுன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரீல் முதல்வர், அவர் வந்து ரியல் முதல்வர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்பயும் வந்து தளபதி அவர்களை பற்றி பேசியிருப்பார். அவர் கண்டிப்பாக வந்து நல்லது பண்ணுவார், அந்த நோக்கத்தோடு தான் வந்திருக்காரு ஆட்சிக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருப்பார். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாத்துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே தளபதியோட படம், அதாவது தளபதியோட படம் வராட்டினாலுமே அவங்களோட பட ப்ரொமோஷன்லேயும் சரி, அவங்க வந்து பேசும்போதும் சரி தளபதியை பற்றி பேசுகிறாங்க. அது வந்து யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பல ஆக்ட்ரஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது, தளபதியை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து வேறு லெவல் சம்பவமாக இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அடுத்த லெவலுக்கு போயிட்டார். ஆனாலுமே அவர் படங்களும் அவர் பண்ண சம்பவங்களுமே வந்து நின்று பேசும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜய் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.